அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். போதை மாநிலமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் அரசியல் கட்சி பிரபலங்கள் முதல் சாமானிய மக்கள் வரை ஒரு குரல் எழுப்பப்பட்டு வந்தது. நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிதான் இருந்து வருகிறது. ஒரு போதை கலாச்சார மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இந்த போதை பழக்கத்தினால் நடக்கக்கூடிய வன்முறைகள், நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நடக்கக்கூடிய கலவரங்கள், நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் திருட்டு, கொலை, இப்படி பல்வேறு குற்றச்சம்பவங்களுக்கு மது அப்படிங்கிறது, 2வது போதை அப்படிங்கிறது ஒரு பின்புலமாக இருந்து வருகிறது. அப்பேற்பட்ட ஒரு போதை கலாச்சாரத்தை ஒழிக்க, அடக்குவதற்கு, அதை முடக்குவதற்கு இந்த தமிழக அரசு தவறிவிட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம், இதை தவறிவிட்டது. போதை கலாச்சாரம் உருவாகிவிட்டது. போதை மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு கோவையில் மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு விடுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சா, போதை மாத்திரை போன்றவற்றை வந்து காவல்துறையினர் பறிமுதல் படுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய தொடர்ச்சியாக சென்னை பொத்தியரில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் கல்லூரியினுடைய மாணவருடைய விடுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே கஞ்சா, போதை மாத்திரை எல்லாம் வந்து அங்கிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 மாணவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே செங்கல்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு A+ கேட்டகரி ரவுடி மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கஞ்சா, மாத்திரை போன்றவையெல்லாம் வந்து அங்கே வந்து ரொம்ப சுலபமாக வந்து பட்டுவாடா செய்யப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மாணவர்கள் மத்தியில் வந்து சர்வசாதாரணமாக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போதைப் பொருள் கஞ்சா வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மாத்திரைகளும் வந்து கிடைக்கிறது. இன்னும் எத்தனை போதைப் பொருட்கள்லாம் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது விசாரணையில் தான் தெரிய வரும். கல்லூரி சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் போதைக்கு அடிக்ட் ஆகி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற போதை கலாச்சாரத்தை, அதாவது என்ன படிக்கணும்னு கல்லூரிக்கு மாணவர்கள் சென்றார்களோ அதை விட்டுட்டு ஒரு போதை கலாச்சாரத்தினுடைய படிப்புக்கு அவர்கள் சென்று அதில் அடிக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காவல்துறையினுடைய பிடியில சிக்கியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் போதை கலாச்சாரத்தின் உச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டிய தமிழக அரசு உடனடியாக வந்து இந்த போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பள்ளி சென்று படிக்கக்கூடியவர்கள், கல்லூரி சென்று படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் போதைப் பொருள் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது அப்படின்னா இதை யார் வந்து சர்வசாதாரணமா வந்து பட்டுவாடா பண்றது, விற்பனை பண்றது? ஸோ இவர்கள் யார் அப்படிங்கிறத காவல்துறை கண்டறிய வேண்டும். யாருடைய பின்னணியாக இருந்தாலும் ஸோ ஒரு படிக்கக்கூடிய ஒரு தலைமுறையை இது போன்ற ஒரு போதை கலாச்சாரத்தில் மூழ்கடித்து அவர்களை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய, அந்த கொடும் செயலை செய்யக்கூடிய எந்த நபராக இருந்தாலும், அவர் அரசியல் பின்புலமாக இருந்தாலும் சரி அல்லது யாராக இருந்தாலும் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஸோ இந்த எஸ்ஆர்எம் கல்லூரி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சென்னையில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போதை கலாச்சாரம் தலைதூக்கி இருக்கிறது. ஸோ இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வந்து இன்னைக்கு கிராமப்புறம் முதற்கொண்டு எல்லா இடங்கள்லையும் இந்த கஞ்சா கலாச்சாரம் வந்து தலைதூக்கி விட்டது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய தமிழக அரசு இதையெல்லாம் கட்டுப்படுத்தாமல் கார் ரேஸ் விடுறேன், நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், கவன ஈர்ப்பை கொண்டு வரேன், முதலீட்டை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய பயனாக கொடுக்க போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஏற்கனவே வந்து வெளிநாடு சென்று பல ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஸோ தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொழிற்சாலையும் உருவானதாக நம்ம பார்க்கல. ஸோ இப்போவும் போயிட்டு ஒப்பந்தம் தான் போடப்படுகிறதே தவிர ஸோ அதற்கான முதலீடு தொகை இங்கே வந்து கிடையாது. அதற்கான எந்த ஒரு கட்டமைப்பும் கட்டுமானமும் வந்து இங்கே நம்ம வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு பக்கம் வந்து விளையாட்டா கார் ரேஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெறுப்பு அரசியல் தான் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. ஸோ மக்களை சிதைக்கக்கூடிய இது போன்ற போதை கலாச்சாரங்களை ஊக்குவிக்கக்கூடிய யாரையும் விடாமல் தமிழக அரசு கைது செய்ய வேண்டும். காவல்துறை இவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடியவர்களை கைது செய்ய வேண்டும். ஸோ படிக்கக்கூடியவர்களை, அந்த இளைஞர்களை அவர்களுடைய பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஸோ பெற்றோர்களும் கொஞ்சம் கண்காணிக்கணும். அரசு மட்டுமே குறை சொல்லி நம்ம வந்து தப்பிக்க முடியாது. ஸோ பெற்றோர்களும் இதில் ஒரு தனி கவனம் எடுத்து நம்மளுடைய பசங்க எந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து நாங்கள் அடியோடு வந்து தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை வந்து ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஸோ பொய். ஆனால் போதை கலாச்சாரம் தலைதூக்கி இருப்பது தான் மெய்.
இவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய அரசும் காவல்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.